ஆதி மூல தலைவனை, ஆதி மூல செவ்வண்ணனை, சிவனை, செவ்வரியை பேட்டனாக கொண்டுதான் எல்லா மன்னர்களும் நடைபோட்டாங்க. எல்லா தமிழ் மன்னர்களுமே தன்னை அந்த முருகனின் பிள்ளையாக, அந்த சிவனின் பிள்ளையாக, சிவனும் முருகனும் தகப்பன் மகன் என்பது ஒரு கதைகளுக்கு கற்பிக்கப்பட்ட ஒரு விஷயம்தான். ஆனா சிவன் தான் முருகன், முருகன் தான் சிவன். முருகன் என்றால் இப்ப நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, பகலவன் தான் முருகன். அவன் தாயும் தந்தையுமான இறைவன். இதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். முருகன் தான் இந்த தமிழை உண்டு பண்ணி தந்தது நமக்கு. அவன் தான் தமிழன், அவன் நம்மில் வாழ்பவன். அதனாலதான் தமிழன். தம்மில் வாழ்பவன். தம் அப்படின்னா மூச்சு காற்றாக, நாம் எடுக்கும் மூச்சு காற்றாக வாழ்பவன். நாதம், மூச்சு காற்று தான் நாதம். அந்த நாத பறையனாக வாழ்பவன். அந்த மூச்சு காற்றை வைத்துதான் நாம் மொழி பேசுகின்றோம், மொழி பறைகிறோம். அப்போ மூச்சு நாதம், மொழி பறை. அப்ப நாதத்தால் நாம் மொழி பறைகிறோம். அதை முதல்ல யார் அந்த மொழியை உருவாக்கி தந்தான்னா முருகன். அப்ப அவன் தான் ஆதிப்பறையன். இதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அவன் இப்ப எங்க இருக்கான் அப்படின்னா பரன்ல இருக்கான். பரன்னா மேல, உயரத்துல, வானத்துல இருக்கிறான். வானவன் தென்பாண்டி நாட்டான்கு வாழ்ந்தவன் எங்க இருக்கான்? இப்போ பரன்ல இருக்கான். பரன்னா மேல வானுலகத்துல இருக்கான். கைலாய நாதனாக அவன் அங்க மேல இருக்கான். கைலாயம்னா வானுலகம், விண்ணுலகம், வானுயர்ந்த, வானளாவிய, வானத்தில், விண்ணுலகத்தில் அப்படின்னு அர்த்தம். கைலாயநாதன் விண்ணுலகத்தில் வசிக்கின்ற நாதன். அவன் விண்ணுலகத்துலதான் இருக்கான், மேலதான் அவனை பார்க்க முடியும். அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இறை நம்பிக்கை. அந்த அடிப்படையில முருகன் தென்னாட்டு சிவன், வடநாட்டுக்காரர்களுமே மகர ஜோதி அப்படின்னு தான் சொல்றாங்க சிவனை. சிவன் தான் முருகன். இங்க கதைக்கு தான் சிவனுடைய மகனாக முருகனை காட்டியிருக்கிறாங்க. ஆனா உண்மையால் சிவனே முருகன், முருகனே